தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ என்னடி கழுத்துல தாலி கட்டினதுலேருந்து பொட்டி பாம்பாட்ட அடங்கி இருக்க? என்னம்மா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் புரியலையே. மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குதுங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஐயோ, நீங்கள் இப்படி முதல்ல என்னை பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அடி பாவி, இதுக்கே வெக்க வருதுன்னு சொன்னா? சரி, ஓகே. அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, வேற? சும்மா இருங்க மாமா, நான் தான் வெக்க வருதுன்னு சொல்கிறேன்ல. மாமாவா? சே, அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நான் நினைக்காம சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஹாப்பியா? ஹாப்பியாவா? ஐயோ, துள்ளி குளிச்சு ஐ லவ் யூடா மிதுன் மாமா அப்படின்னு சொல்லணும் போல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? இந்த ஒரு தருணத்துக்காக தானே நீ நான் 7 வருஷம் காத்துட்டு இருந்தோம். செம்மையாக இருக்குது. எப்போதுமே இதே மாதிரி என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உந்தன் காலில் நெட்டி போல் கூட நடப்பேன், தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோடி ஆடி கைதொட்டு நெய்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். அனன்யா? ஆமா, கவி உன் தங்கச்சி தானே? ஆமாடி, இவ எப்ப வந்தா? ஒருவேளை மது இன்வைட் பண்ணிருப்பாளோ? ஆமா, மதுதான் இன்வைட் பண்ணிருப்பா போல. சரி, என்னமா பேசுறாங்க? சரி, பல வருஷம் கழிச்சு மீட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம போய் சாப்பாடு பரிமாறலாம். வாங்க போய் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். அவங்க அதை சொல்லலதான்டா அதிசயம். சரி விடு, கம்முன்னு நிப்போம். அவங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். வந்திருக்கிறது உன் தங்கச்சி தானே? என்ன கொஞ்சம் கூட தங்கச்சிங்கிற ஃபீலிங்ஸ் இல்லாம நின்றுட்டு இருக்க? போடி. அவன் தங்கச்சி தான், இல்லைன்னு சொல்லல. வந்தவ என்ன பார்க்காம நேரம் உங்க ஃப்ரெண்டை பார்க்க போனாங்களே, வரட்டும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்கான்னு வருவாள, அப்ப பாத்துக்கிறேன். சரிதான் போ. மது, ஏன் அனன்யா, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நான் நீ பேசுனதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா வர மாட்டே அப்படின்னு தாண்டி நினைச்சேன். என்னது இது? ஐயோ, என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் இங்க நடந்த சில விஷயங்களை நம்ப முடியல. இவன் ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுறா? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் லூசு மாதிரி வளரிட்டு இருக்க பைத்தியம். இல்ல மது, நான் லூசு மாதிரி தான் வளரல. இல்ல, நான் தான் எதையுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மது, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த 6 வருஷம் லவ் இவர் தானடி? ஆமாடி, இவர் தான் என்னோட மிதுன். 6 வருஷம் எனக்காக யூஎஸ்ல இருந்து அவரோட காதலை எனக்கு ப்ரூவ் பண்ணவர். அதுக்கப்புறமும் எங்கள் 2 பேத்துக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனை. இங்கே வந்ததுக்கப்புறமும் எல்லாமே சால்வ் ஆகி இன்றைக்கி எங்களோட காதல் ஒன்றாயிருச்சு. நான் எல்லாத்தையும் பொறுமையாக அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட உயிர். அன்பு, விக்கி இங்க. இவன் யாரு? 2 பேரும் பழகுனவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்பு, நல்லா இருக்கியா? என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? வீட்டுல ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? விக்கி இங்க என்ன ஒன்று? அன்பு, நான் அப்புறமா உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். சரி வாயேன், நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாயேன். விக்கி, இங்க என்னப்பா ஆச்சு? எதுக்கு எல்லாம் பேயர்ஜி பண்ணி நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்னங்க மது, என்னாச்சு? ஏன் இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன எல்லாம் அப்படி பேயர்ஜி பண்ணி நின்னுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஏதாவது பண்ணுங்க, சஸ்பென்ஸ் ஏதாவது வைக்கிறீங்களா என்ன? ஐயோ மது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. உங்களை அங்கே சாப்பிட கூப்பிடுறாங்க. மது, நீ என்கிட்ட சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்காக 6 வருஷம் யூஎஸ்ல போய் இருக்க சொல்லி அவன்கிட்ட நான் கட்டளை போட்டேன். ஆனால் அவன் போன மறு நிமிஷமே அவனை என்னையே அறியாமல் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லும் போது முட்டாள்தனமாக ரொம்ப கோழையாக நடந்துக்கிட்டேன் என்ன. ஆனால் இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது நீ ரொம்ப பெஸ்ட்டு, நீ ரொம்ப பெட்டர்ன்னு நினைக்கிறேன்டி நான், தெரியுமா? ஏன்னா அப்படி ஒரு ஆளை தான் நீ செலக்ட் பண்ணியிருக்க.
உன் லைஃப்பில் நீ வெயிட் பண்ணதில் தப்பே கிடையாது. உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு பார்த்தியா. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்க பேர் என்ன? ஏய், இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. மிதுன் குமாரடி, எத்தனை தடவை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆளு மூஞ்சியும் பாரு. ஆமாம்ல, சாரி மறந்துட்டேன், வேணும்னு பண்ணலை. மிஸ்டர் மிதுன், சாரி மிஸ்ஸஸ் மிதுன் மது. ஹாப்பி மேரேஜ் லைஃப். 2 பேரும் 100 வருஷத்துக்கு அதுக்கு மேலேயுமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கீங்க. லவ்வோட வேல்யூ என்ன, லவ்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு புரிய வச்சுருக்கீங்க. மிதுன், உங்களை பற்றி உங்கள் மது என்கிட்ட நிறையாவே சொல்லியிருக்கா. என்ன உங்ககிட்ட அவ்வளோக்காவே ஷேர் பண்ணியிருக்க மாட்டா, ஆனால் எல்லாமே உங்களை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் 2 பேர்த்தோட லவ்வை பார்த்தா லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணிடுவாங்க. அப்படி தான் உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. இந்த லவ் கடைசி வரைக்கும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கணும். எப்போதுமே இந்த லவ் மாறிடக்கூடாது. யாருக்காகவும் உங்கள் 2 பேரோட லவ்வை விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கீங்க. எனிவே ஹாப்பி மேரேஜ் லைஃப். மது, எனக்கு இங்கே வந்தோன்னே ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை மது, சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. அன்பு, மேலே ரூமில் இருக்கேன், வா. விக்கி. மிதுன் மது 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. நான் போய் விக்கிட்ட பார்த்து பேசிட்டு வரேன். உங்களை சாப்பிட கூப்பிட்டதான் சொல்லி சொன்னாங்கல்ல, போய் சாப்பிடுங்க. நான் அப்புறமா வந்து உங்கள் 2 பற்றி பார்க்குறேன். அப்புறம் ரியலி சாரி, வந்தவொன்னையும் விஷ் கூட பண்ணாமல் நான் பாட்டில் பேசிகிட்டு இருக்கேன். எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப். 2 பேரும் எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. பரவாயில்ல மாமா, இனி 3 நாளைக்கு இங்கே தானே இருப்பீங்க. மெதுவாக கூட விஷ் பண்ணிக்கலாம். போங்க. விக்கி மாமா ஏதோ அவசரமாக பேசணும் மாமா, போங்க. சரி. மாமா, உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி, வேற ஒன்றும் இல்லை. சரி வா, அப்போதே பசிக்குதுன்னு சொன்னில, வா சாப்பிட போகலாம். சே, இந்த பொண்ணு மதுவோட ஃப்ரெண்டா? இது தெரியாம என்னோட இதயம் வேற ஒருத்தி காண்டி தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. அவளோட பதிலுக்கு வேண்டி தாங்க இன்ன வரைக்கும் இந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதா நடிச்சிருக்கேன் போல. எனக்கு என் மனசு எப்படி வலிக்குது. என்னால முடியல. என்னால சத்தியமா அதை நம்ப முடியல. நீ லவ் பண்ணது மதுவையா? மதுவை தான் லவ் பண்ணியா? அவளுக்காக தான் 6 வருஷமா யூஎஸ்ல வெயிட் பண்ணியா? இப்போ உணர்றேன்டா, உன் காதல் தான் பெருசு, என் காதல் பெருசு இல்ல. எந்த ஒரு ஆம்பளையுமே பண்ண முடியாத, எந்த ஒரு காதலனுமே செய்ய முடியாத ரொம்ப பெரிய விஷயத்தை நீ பண்ணிருக்க மதுக்காக. உன் காதல் எவ்வளவோ பெஸ்ட். அதுல நானும் ஒண்ணுமே கிடையாது மிதுன். எருமை வந்ததிலிருந்து கண்டுக்கிறாளா பாரு அக்காவை, மதிக்கிறதே கிடையாது. அடியே, உனக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்கேன், ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஏய், உன்னதாடி கூப்பிட்டு இருக்கேன். ஏ அனன்யா, அனன்யா என்னாச்சு? ஏன் அழுகுற? அக்கா, எனக்கு இப்ப அழுகணும்க்கா. கத்தி அழுகணும். நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன்க்கா. அதே நம்ம குழந்தை. அமைதியா இருங்க. எழில்மா, அமைதியார். ஏய், என்னடியாச்சு? வந்த என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்னமாச்சு? ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ சம்மந்தமே இல்லாம அழுக மாட்டே, என்னாச்சு உனக்கு? அக்கா, நான் இது வரைக்கும் இதை யாருக்கிட்டயுமே சொல்லலக்கா. என் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டேன். முதல் முறையா உன்கிட்ட தாக்கா சொல்ல போறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நீ என்கிட்ட பேசும்போது நான் யூஎஸ்ல ஒருத்தரை லவ் பண்ணேன்னு சொன்னேன். அவன் வேற யாரும் இல்லக்கா, மதுவோட புருஷன் தாக்கா. ஏய் அனன்யா, என்ன சொல்ற? மிதுனையா? ஆமாக்கா, மிதுனைதாக்கா. அவனைதான் லவ் பண்ணேன். அவன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவன் எனக்கு சரியான பதில் கொடுத்துட்டு வந்தான். ஆனா இங்க வந்து பார்த்தா அவன் லவ் பண்ணது மதுவைதான். அவளுக்காக தான் 6 வருஷம் ஏஸ்ல இருந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது என்னால என்
அனன்யா மாமா. இங்க பாருமா, அம்மா சொல்றத தெளிவா கேட்கணும், சரியா? உனக்கு என்ன சொன்னாலும் புரிய வேண்டிய வயசு தான். உன்னோட ஃபீலிங்ஸை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி உன் அக்கானாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று சொல்கிறோம், நல்லா கேட்டுக்கோ. நம்ம வாழ்க்கையில் சிலரை சந்திக்கிறதும் சிலர்கிட்ட பழகுறது வந்து எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்கும். காரணம் இல்லாமல் அந்த உலகத்தில் யாரையுமே கடவுள் சந்திக்க வைக்க மாட்டார். அதே மாதிரி தான் நீ மிதுனை மீட் பண்ணியிருக்க, மிதுனை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்க. ஆனால் மிதுன் மனசில் இருந்தது மது, ஓகேவா? ஆனா இப்போ அவங்களோட காதல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. உன்னால மிதுன் மது மிதுன் பக்கத்துல நிக்கிறது உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆஸ் ஏ ஒரு லவ்வரா உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அவங்க 2 பேரும் இந்த காதல்ல ஒன்று சேர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இது ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டியது. எல்லாரோட ஃபர்ஸ்ட் லவ்வும் போய் சக்சஸ்ல தான் முடியணும் அப்படின்னா அந்த உலகத்துல எவனுக்குமே கல்யாணம் ஆயிருக்காது, ஓகேவா? சில காதல்கள் வருவதும் சில காதல்கள் தோத்து போறதும் எல்லாமே காரணத்தோட தான், புரியுதா? அதை ஃபர்ஸ்ட் எப்போதுமே மனசுல ஏத்திக்கோ. உனக்கு இது இல்ல லைஃப், ஓகேவா? இன்னும் லைஃப் உனக்கு வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம நினைச்சது, நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கல, இதை விட நமக்கு பெஸ்டா ஏதோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், புரியுதா உனக்கு? அது எப்பயுமே மனசுக்குள்ள வச்சுக்கோ. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் இதுதான். நீ எவ்வளோ போல்டான பொண்ணு, உன் அக்காவோட உங்ககிட்ட அவ்வளோ தைரியம் இருக்கு. நான் நிறைய டைம் அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன், ஓகேவா? அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பொண்ணு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைச்சுக்க கூடாது. நம்ம லைஃப்ல அதாவது லவ் ஃபீலிங்ஸ் இருக்கிறது உண்மைதான், அதை இல்லைன்னு சொல்ல. அது ஒரு ஃபீல்மா, அது யாருனாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஓகேவா? அந்த ஃபீல் இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது தன்னால போயிடணும். நம்ம அதவே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு இப்ப இத்தனை நாள் நீ அதை பத்தி யோசிக்காம தானே இருந்த. இப்போ மிதுனுக்கும் மதுவுக்கும் தான் இங்க லவ், அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா அதை தாண்டி உன் லைஃப நீ யோசி. என்ன இது மட்டும் லைஃப் கிடையாது, முக்கியமா நீ ஒரு பொண்ணு, உனக்கான லைஃப் இன்னும் எங்கேயோ இருக்கு. உனக்கான ஒருத்தன் பிறக்காம இருந்திருப்பான் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா பிறந்திருப்பான், ஓகேவா? மாமா சொல்றேன் கேட்டுக்கோ. உன் லைஃப்ல உன்னோட கரியர் டாக்டர் படிக்கிறது, ஓகேவா? அதை மட்டும் நீ கரெக்டா படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகு. உனக்கான பர்சன் கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க. ஏன் தேடி கூட வந்திருக்கலாம், ஓகேவா? அதை நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல. கண்டிப்பா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா உனக்கு அமைவாங்க. அது வரைக்கும் உன் லைஃப்பை உன் மனசை நீ கண்ட்ரோலா வச்சுக்க பழகணும், அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சு, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதாவது நீ இப்படி ஒருத்தவங்களை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும், பழகணும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு உன் தலையில எழுதியிருக்கும் கூட வச்சுக்கோ, ஓகேவா? லவ்வை பொறுத்தளவுல இதுதாம்மா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் லவ் எல்லாத்துக்குமே சக்சஸ்லாம் முடியும். அப்படி பார்த்தா நீங்களும் அக்காவும் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லவா? அதாவது எப்படி சொல்றது, நான் லவ் பண்ணல, என்னைய ஒரு பொண்ணு லவ் பண்ணா. இது வந்து நீ சொல்லலாம், அப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம். லவ் இல்லை தான், ஆனா அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு கண்டிப்பா இருந்திருக்குமா, ஓகேவா? ஒருவேளை அந்த பொண்ணு வந்து என்கிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேனோ என்னமோ. ஆனா அது இல்லை, நான் உன் அக்கா கூட தான் சேரணும்னு இருந்திருக்கு, அதான் சேர்ந்திருக்கேன், புரியுதா? இதே மாதிரிதான் இதெல்லாம் லைஃப்ல நடக்கிற ஒரு ஃபேக்ட். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லைஃபை மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப் எப்படியோ போகும், ஓகேவா? ஸோ எதை பத்தி யோசிக்காம உன்னோட கரியர் என்னமோ அதை பத்தி மட்டும் யோசி. உனக்கான லைஃப் கண்டிப்பா உன்னை தேடி வரும், வெகு விரைவில் இல்லை, சீக்கிரமாவே வந்துடும், புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். கண்டிப்பா ட்ரை பண்றேன் மாமா. எல்லாத்தையும் மறந்துடுவேன். நான் எப்பலாம் உடைஞ்சு போறேனோ அப்பலாம் போல்டா பேசி எனக்கு தைரியம் கொடுக்கறது நீங்க மட்டும்தான் மாமா. நிஜமாவே அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவ மாமா. உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் எந்த பொண்ணுக்கு கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், இதுதான் லைஃப், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அம்மா சாய்டிக்கு அப்புறம் சித்தியா அப்பா வாட்ட போறதுமா உசாராய்க்க. ஏலே வயசுக்கு ஏத்தாப்புல பேசி என்ன புதுசா திட்டலா செய்றா? இரு. அப்படியே குழந்தையா? ஆமா தான். இன்னும் என்ன நம்பவில்லையா, நான் தர எண்ணம் இல்லையா? நானும் சொன்னேன்ல. சரி உன் புதுசா உனக்கு வேணும்னா நீ மனசுக்குள்ள நினைச்சியா? எனக்கு என்ன பண்ணினா சாக்லேட் கேக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது, சரியா? வாங்கி கொடுத்தீனா உன் புதுசா உனக்கு இல்லைன்னு வச்சுக்க, எங்க சித்திக்கிட்ட கொடுத்துடுவே. அம்மா
உன்னை அப்புறமா வச்சுக்க. வச்சுக்கோ வச்சுக்கோ. அக்கா கொஞ்சம் சிரியே. சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், செனுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில், நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில். அன்பு, அன்பு என்னாச்சு? நான் உன்னை பேசணும் தானே ரூமுக்கு வர சொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும்டா. என்னென்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல. நீ இல்லையா மாப்பிள்ள? அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வீட்டுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொறுமையா சொல்றேன். ஆனா விக்கி, உன் மனசு யாருக்கும் வராதுடா. நான் பெருந்தன்மையா உனக்கு விட்டு கொடுத்தேன். ஆனா உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. நீ வேற உனக்கு விட்டு கொடுத்துட்ட. எப்படிடா? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடம் பேசுறதுக்கு செட் ஆகாது. நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். எல்லாரும் நல்ல நேரம் போகிறதுன்னு பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிவா, நம்மளே கிளம்பலாம். விக்கி, நிஜமா உன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் என்னை உயிரோடையே பார்த்துருக்க முடியாதுடா. ஆனா எப்படிடா விக்கி, என்னால முடியலடா. டேய் அழுகாதடா. நீ அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அழுகாதடா. நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு புரியும்படி எடுத்து சொல்கிறேன். ப்ளீஸ்டா அழாத. இல்லடா, முடியல என்னால. நம்மை போல நெஞ்சம் கொள் அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உன்னுடன் உள்ளந்தாரி, அண்ணன் என்று வாழும் எல்லை. நீங்க 2 பேரும் இந்த கார்ல போங்க, நாங்க பின்னாடி எல்லாரும் வரோம். சரியா? கிளம்புங்க. சரிங்க மாமா. நல்ல நேரம் போகிறதுக்குள்ள சீக்கிரமா போங்க, நாங்க எல்லாரும் பின்னாடி வந்துருவோம். சரியா? சரிக்கா, போலாமாம்மா? போலாங்க. பார்க்காமல் நாம் இருவரும் இருந்த நாள், காதல் என்பதென்ன இன்ப சிகிச்சை, 2 நபர் ஒன்றை எழுதும் பரீட்சை. இரவும்